ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாடல் 1. மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாடல் 2. வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கடலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயல் உழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாடல் 4. ஆழிமழை கண்ணா என தொடங்கும் மழையின் அறிவியலை விளக்கும் ஆண்டாளின் பாசுரம். பாடல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாடல் 5. எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்ட ஆண்டாள் அருளும் அற்புத வழி இந்த திருப்பாவை. 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 6. உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள மட்டுமா தோழியரை அழைக்கிறாள் கோதை. இந்த திருப்பாவை 6ஆம் பாசுரத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் 7. பேச்சரவம் எல்லாம் அந்த கேசவனின் பெருமைகளே தோழியின் துயில் எழுப்பும் கோதையின் திருப்பாவை. கீசு கீஸ் என்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் 8. கண்ணனையே தன் அன்பினால் கட்டிய வழி சீக்கிரம் வெளியே வா என்பதாக அமைகிறது கோதையின் திருப்பாவை. பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் 9. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என நாமும் பலவும் நவில அழைக்கிறாள் கோதை. இந்த திருப்பாவை பாசுரம் 9ஆம் பாசுரத்தில்.
மார்கழியின் இந்த காலைக்கு இரண்டு தன்மைகள். ஒன்று, அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது. மற்றொன்று, துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது. இனி பாசுரத்திற்குள் செல்லலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் எண் 10. நோன்பினை நோற்று நான் சொர்க்கம் புகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள். ஆனால் இந்த மார்கழியின் பனிக்கு கதவை அடைத்துக் கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர். அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம், ஆனால் நாச்சியாள் தன் நா பிறழ்வாளா? வாருங்கள் பார்ப்போம். திருப்பாவை பாசுரம் எண் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் 11. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட உறங்கும் தோழியை உறக்க அழைக்கிறாள் கோதை. அதிகாலையில் நாம் பாடி பயனுறவே ஆண்டாள் தமிழ் மொழியால் தன் திருமொழியை பாடினாள். வில்லிபுத்தூரை கோகுலமாக்கிக் கொண்டாள். அவள் தோழிகள் எல்லாம் ஆய்ச்சியராயினர். கோகுலத்தில் மாடுகளும் கன்றுகளும் மிகுந்து இருப்பதைப் போன்றே இங்கும் மிகுந்து காணப்படுகின்றன. இனி பாசுரம் 11. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அறியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புன மயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் 12. ஆண்டாள் வருவாள் என்று அறிந்தும் தோழிகள் உறங்கும் காரணம் என்ன? கோதையின் திருப்பாவை 12 பார்க்கலாம். ஒவ்வொரு தோழிக்கும் ஓர் ஆசை. ஆண்டாள் தன் வீட்டு வாசலில் நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா? ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டுமா வரும்? அந்த பரந்தாமனும் அல்லவா வந்து விடுவான். அவன் பாத தீட்சை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியதில்லையே. வாருங்கள் பாசுரம் 12 பார்க்கலாம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. திருப்பள்ளி எழுச்சி. பாசுரம் 13. பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்த கோதண்டனை பாட அழைக்கிறாள் கோதை. இளமையில் இறைவனை நாடி வருகிற போது அதிகமான தயக்கத்தோடே வருகிறோம். சில நேரங்கள் அருகில் செல்கிறோம், பின்பு அஞ்சி விலகிக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று காத்திருக்கிறோம். வாருங்கள் பாசுரம் 13க்கு உள்ளே செல்லலாம். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. திருப்பள்ளி எழுச்சி. பாசுரம் 14. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையினை போற்றிட தன் தோழியை அழைக்கிறாள் கோதை. விடுவதற்கு முன்பாக எழுந்து கொள்வதின் சிறப்பை சாஸ்திரங்கள் சிறப்பாக போற்றுகின்றன. அதிகாலை வேளையை
பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி அந்த வேளையில்தான் தேவர்களும் ரிஷிகளும் நீராடப் போகிறார்கள் என்று சொல்கிறது. இந்த காலத்தில் எந்த தோஷமும் கிடையாது. வாருங்கள் பாசுரத்தின் உள்ளே சென்று பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்புளி எழுச்சி பாசுரம் 15. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட தோழியை அழைக்கும் கோதை. நித்திரை மகாமாயாய் இருக்கும் போல் தெரிகிறது. இல்லை என்றால் முன்தினம் இரவு கூடி பேசி அந்த கோபாலனின் மகிமையை கோதை சொல்ல கேட்டு கண்ணீர் மல்லி மெய்சிலிர்த்த தோழிகள் தற்போது சகலமும் மறந்து உறங்குகிறார்கள் என்றால் அதை என்ன சொல்வது? வாருங்கள் பாசுரம் 15 உள்ளே சென்று பார்க்கலாம். எல்லே இளம்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேமின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்.